Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza Nungambakam. Food partner Topivapa Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. என்ன கேட்டாலே சின்ன வயசுல உனக்கு என்ன ஆகணும்னு கேட்டா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருப்பேன். ட்வைஸ் இப்படி எல்லாம் ஆகும்போது ஐ யூஸ் டு ஃபீல் லைக் ப்ராப்ளி ஐம் நாட் தட் லக்கி டு ஹாவ் அ ஃபேமிலி லைஃப். அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்தது அதோட பெயின் அவங்களுக்கு இன்னுமே இருக்குது. அவங்க கையில் கூட இன்னும் அவங்க அதை எடுக்கணும்னு கூட அவங்க எனக்கு என்கிட்ட நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கூட கேட்டதில்லை. அந்த அளவுக்கு அவங்க அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, இவன் வெளில வந்தது எல்லாம் சும்மா அந்த பொண்ணு ஓகே சொன்னதும் விட்டுருவாங்க. இல்லை இப்போ இவங்க லிவிங்கில் இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க, நாங்கள் இந்த இயர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்போவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. டைரக்ஷனுக்காகவும் ஒரு ஹீரோவாகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் முழுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இன்கம் இல்லை, என்னை பார்த்துக்கிறது பாவனி தான். But his whole salary, whatever he gets, he brings and give it to me and tells me that you keep this. So எவ்வளோ கியூட். எதுக்கு அடுத்த இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூலே ஒரு அழகான ஒரு குழந்தை. யா அமீருக்கு வந்து குழந்தை நல்லா பார்த்துக்கிறது தெரியும். ஆமாம். ஸோ அந்த டென்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. அமீருக்கு ஒரு டாட்டர் இருந்தால் எப்படி இருக்க போதோ என்ன அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எங்களுக்கு டாட்டர் வந்தால் கூட ஐல் பி மோர் ஜெலஸ் ஆஃப் இட் ஐ திங்க். ஸோ லைக் கிவ் மை பிளேஸ் பேக் டு மீ. எப்பவுமே வந்து நீங்க வந்து யூ ஃபைட் பேக் ஆல் ஆட்ஸ் எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் மட்டும்தான் வெளியே வந்து கொடுப்பீங்க. ஐ திங்க் இப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவான ஸ்பேஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஹவ் இஸ் லைஃப்? சொல்லவே தேவையில்லை. ஒரு பர்சன் வந்திருக்காங்க கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்குன்னு சொல்லும் போது த பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளையிங் நவ். பியூட்டிஃபுல். நிறைய நம்ம பேசும்போது நீங்க சொல்ற விஷயம் வந்து கொஞ்சம் சில நேரங்கள்ல வந்து அன்லக்கியா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் சொன்னேன், இப்போ எவ்வளோ லக்கியா பிளெஸ்டா ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற டைமில் நான் வந்து ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் ஆகிட்டு இருந்தேன். லைக் நிறைய பேர் வந்து என்னை கேட்டாலே சின்ன வயசில் உனக்கு என்ன ஆகணுமான்னு கேட்டால் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ என் மம்மியை பார்த்து தான் பாரு மம்மி நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, வீட்டில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் லைக் டு கெட் செட்டில் டவுன். ஐ யூஸ் டு ஃபீல் லைக் தட். ஸோ பாட் அப் லைக் தட். ஸோ ஃபஸ்ட்டு ட்வைஸ் இப்படி எல்லாம் ஆகும்போது ஐ யூஸ் டு ஃபீல் லைக் ப்ராப்ளி ஐம் நாட் தட் லக்கி டு ஹாவ் அ ஃபேமிலி லைஃப். It is dream. End of the day, we want to be independent women. We want to be job like working women. Ana kuda ella women kange vandu or family venum. Yes. Nobody will say I will die single, I want to be single. It's just after trying they will come to that. Illana yarukume and mari feelings irukadunga. That is being a lonely is very difficult thing for me. I don't know out there how many women are sitting alone and suffering there thinking that okay, I'll be fine and சொல்லிட்டு. பட் இப்போ நான் சொல்கிறேன் ஐ எம் வெரி லக்கி. ஐ ஃபீல் ஸோ லக்கி நவ் தட் யா எனக்கும் நடந்திருக்கு. எஸ். ஸோ ஐ எம் லக்கி நவ் ஐ ஃபீல். It's not a prank, right? Over here and I wear a sari.
அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா, அப்போ நீ என் கூடயே வா என் காரில் உட்காந்து சொன்னாங்க. எனக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல வேணும்ல. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது என்னோட அம்மாக்காக தான். இங்கே வரைக்கும் நான் வந்திருக்கேன். இப்போ இன்னொருத்தர் அடுத்து அப்படியே அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இவங்களே நிறைய டைம் கேட்டிருக்காங்க, லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணும்போது நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்கடா, லவ் ஓகே சொன்ன பிறகு வேறு மாதிரி மாறிடுறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பயம் ஸ்டார்ட் ஆகும். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா படங்களெல்லாம் பார்த்து படத்தில் வர டைலாகெல்லாம் அடிச்சுட்டு அதில் வர பாட்டெல்லாம் பாட்டு பின்னாடி சுற்றி முடிச்சிடலாம். அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாலே இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், நல்லா பார்த்துக்கணும், இவளை கரெக்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுமே அவங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி நான் இன்னொரு 5 years எடுத்துகிட்டு எஸ் சொல்லியிருப்பேன். இல்லை பல வித்தைகள்லாம் காட்டியிருக்காரு அவரு. ஆமாம், ஆனால் நான் ஜாலியாக இன்னும் லவ் பண்ணிட்டே இருந்திருப்பேங்க. 5 years நீங்கள் சொல்லியிருந்தாலும் ஜாலியாக நிறையா டான்ஸ் ஆடிட்டு நிறையா பாட்டு பாடிட்டு அப்படியே பின்னாடி இன்னைக்கு நான் சொல்றேன் மறுபடியும். நான் இப்போ எல்லாம் சொன்னது ஓகே, நம்ம கட் பண்ணலாம். இன்னைக்குல மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரெடி. ஐ லவ் யூ. இப்போ நான் டைம் எடுக்கிறேன் சார் கொஞ்சம். சரி, அடுத்து உங்களோட மீட்லேயே ஓகே சொல்ல வச்சிடறேன். அடுத்து கலாட்டாவோட அடுத்த மீட்டில் வந்து அவங்கள இங்கே வச்சு ஓகே சொல்ல வச்சு எவ்வளோ சொல்லிட்டு இருப்பீங்க. போதும் போதும். அண்ட் எப்பவுமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கொஞ்சம் நான் அன்லக்கியாக வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஐ திங்க் இப்போ தான் வந்து எனக்கு அந்த பிளெஸ்டான ஃபீலிங் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாவனி உங்கள் லைஃப்பில் வந்தது, பாவனி உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் எவ்வளோ லக்கியாக பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, பிக் பாஸ் போனது, இப்போது என்ன பார்க்குறீங்க, என்கிட்ட என்ன சேஞ்ச் தெரியுது, நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நிறைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. என்னோட ட்ரெஸ், என்னோட லுக், என்னோட ஃபேஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணது அவள் தான். ஸ்டைலிஸ்டாக பேமெண்ட் எடுக்கலாமான்னு பார்க்குறேன். அவர் எவ்வளோ எமோஷ்னலாக சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டைலிஸ்டாக பேமெண்ட்டுக்கு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அமீர் பாவனி கூட சண்டைலாம் போடுவாரா, பாவனி மேலே கோவம்லாம் வருமா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் எங்களுக்கு இருக்கும். நான் கண்டுக்கவே மாட்டேங்க, கோவப்பட மாட்டேன். அவங்க கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, நான் எதுக்கு அவங்ககிட்டே கேளுங்களேன், அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன், டிவி பார்ப்பேன். ஏன் எதனால? அவள் சண்டை போடுறப்போ நானும் திருப்பி சண்டை போட்டேன்னா அது கண்டிப்பாக பெருசாகும். இல்லைனா அது வந்து முடியாது, இரிட்டேட் ஆகும். எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு நான் உட்காந்து டிவி பார்ப்பேன். அப்போ என்ன தெரியுமா அவள் பண்ணுவா, வந்து நான் இவ்வளோ பெரிய சண்டை போட்டிருக்கேன், உட்காந்து நீ டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அவளே அழுதுருவா. சரியாயிரும். நைட்டில் சண்டை போட்டால் நான் போய் படுத்து தூங்கிடுவேன். அவள் விடிய தூங்க மாட்டாள். அவள் தான் சண்டையும் போடுவாள், அவளே தூங்காமல் உட்காந்துட்ருப்பா. நான் போய் படுத்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தட்டி எழுப்பி, இது நான் இவ்வளோ சண்டை போட்டிருக்கேன்ல, தூங்காமாவது இருக்கலாம்ல அப்படின்னது நான் சிரித்து படுத்து தூங்குமா. நான் போய் தூங்கிட்டியா நீ? சரி என்ன, எனக்கு தெரியும் நம்ம பேச போகிறோம், அப்போ எதுக்கு இந்த மூஞ்சு, சரி வா தூங்கு. This is how he is. எதுக்குமே சண்டை போட மாட்டேன், ஜாலியாக அப்படியே போயிட்டே இருப்பேன். நமக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வருமே, அந்த டைம் எல்லாம் நான் கொஞ்சம் ஒரு வேறு மாதிரியா இருப்பேன். இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு முழுசாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க. பாவனிக்கு பாவனியே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதுக்கு மேலே பார்க்கவே கூடாது, ஆர் இந்த நிலைமை பாவனிக்கு வரவே கூடாது அப்படின்னு எப்போது நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் ஒன்று எடுத்துருக்கீங்களா? அவள் ரிலேஷன்ஷிப்ஸ் தாங்க. அவளுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா எல்லாருமே எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கலாம் தெரியாது. அவங்களுக்கு இன்னுமே அதோட ஃபீலிங்ஸ் இருக்குது, அதோட பெயின் அவங்களுக்கு இன்னுமே இருக்குது. அவங்க கையில் கூட இன்னும் அவங்க அதை எடுக்கணும்னு கூட அவங்க என்னைக்கு என்கிட்ட நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கூட கேட்டதில்லை. அவங்களுக்கு வந்து அதை எடுக்கணுங்கிற ஃபீலிங் கூட இல்லை. அந்தளவுக்கு அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் லேடின்னு நான் சொல்லிட்டேன். சண்டை போட்டால் 1/2 hourல அவள் மறந்துடுவா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் தாண்டி அவளுக்கு அது ஒரு பெயின் ரொம்பவே இருக்குது. நான் அவள் சண்டை போட்டால்னா எனக்கு இப்படி தான், என் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு லக்கி இல்லை அப்படின்னு எங்கே வந்தாலும் சொல்லியிருப்பாள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூட அதை சொல்லியிருப்பாள். அவள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் நினச்சிட்ருப்பேன், இந்த டைலாகெல்லாம் சும்மா தான் போகுது. ஏன்னா நான் பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, இவன் வெளில வந்தது எல்லாம் சும்மா போயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க, அந்த பொண்ணு ஓகே சொன்னதும் விட்டுருவாங்க, இல்லை இப்போ இவங்க லிவிங்கில் இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க, நாங்கள் இந்த இயர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்போவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் என்ன நினச்சிட்ருப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல,
எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபீலிங்கை என்றைக்கும் அவகிட்டையும் நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். அவள் எப்போ என்ன என்கிட்ட பேசிட்டு அவளோட பாஸ்ட்டை பற்றி பேசி எது ஃபீல் பண்ணாலும் இந்த சீன் உனக்கு வரவே போகிறதில்ல உன் லைஃப்லன்னு நான் எனக்குள்ளே நினச்சிப்பேன். பட் அவகிட்ட நான் அதை இப்போ வரைக்கும் சொன்னது கூட இல்லை அவகிட்ட. ஸோ அதுதான் நான் எப்போவுமே எனக்குள்ளே நான் அதை சொல்லிக்குவேன். ஆக்சுவலி அது என்னென்னா அது எல்லாருமே இவன் சும்மா சொல்கிறான் அப்படின்லாம் நினைக்குவாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவளுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அவள் போடுற ட்ரெஸ்ஸுலேயே வந்து அவள் ட்ரெஸ் போட்டுட்டு அவளுக்குள்ளேயே அந்த கேள்வி கேட்டுப்பா. அமீருக்கு இந்த ட்ரெஸ் இப்போ பிடிக்குமா, நான் இப்படி வந்தேன்னா பிடிக்குமா, இங்கே நான் போகிறேனே அவனுக்கு பிடிக்குமா, அவனுக்கு பிடிக்காமல் இருக்குமா, நான் அவளுக்குள்ளேயே கேட்டுப்பா. நான் அதை பற்றி அவகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே மாட்டேன். சும்மா அது எனக்காக சொல்லிக்கணும்லாம் நான் சொல்ல, நான் உண்மையாலுமே அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன். அப்பப்போ இவளோட பாஸ்ட்லேருந்து ஒரு கேள்வியை கேட்டு டக்குன்னு இதை நீ யோசிக்க மாட்டல அப்படின்னு அவள் கேட்பா. அது என் மண்டையில் யோசனையாகவே வந்திருக்காது. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயமா எங்கேயாவது ஒரு வேளை both lifestyle is completely different. The way we brought up are completely different. ஆனால் நமக்கு ஒன்று இருக்குமே, ஓகே இந்த பையன் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. whereas me, my family is super cool. நல்லா லைக் அப்ரிங்கிங் ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து, there was no something like இது கண்ட்ரோல். my dad was very strict, my mom also. after certain time அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே they can handle their lives, so they gave us that liberty. இப்போ இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்குது. அமெரிக்கா இது பிடிக்குமோ இல்லையோ, நீ அந்த மாதிரி பையவே கிடையாது, அப்போ இது என் லைஃப் ஸ்டைல் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நீ அக்செப்ட் பண்ணுற? நானே உட்காந்து கேள்வி கேட்பேன். பட் நெவர் ஹேஸ் ஹீ டோல்ட் மீ. இப்போ போடுற எங்கே ட்ரெஸ்னாலும் பாருங்கள், அழகாக அந்த ஒரு சாரீ கட்டிட்டு எனக்காக போய் இப்போ ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வெறும் சல்வார்ஸ் சாரீஸாக மாறிடுச்சு வீட்டில். நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் இது பண்ணால் போதும்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல, இப்படி போடு அப்படி போடு, எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு, எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐ யூ கம்ஃபர்டபுள் அண்ட் கேட்பாங்க ஃபர்ஸ்ட், உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர். இப்போ வந்து எல்இடியில் சில விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ஒரு கேள்வி எடுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு மக்கள் கொஸ்டின் அப்படின்னே வந்து இதை நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் ப்ளீஸ். ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு. ஸோ கல்யாணம் ஆகி அஸ்யூம் நாளை ஒரு ஹாப்பி லைஃப்பில் ஒரு அதான் அப்படி தான் இருக்க போகிறீங்க, ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? நான் வந்து அமரன் அப்படின்னு சொல்லி. எது? அமரன். 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 ஓ ஓகே. எதனால தெரியலங்க, எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். சொல்லுவேன் அப்படியே. அது என்ன ரிலீஜியன், யார் கூட சேருது அப்படின்லாம் கூட நான் யோசிச்சதில்லை. அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அமரன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. கேர்ள்லாம் பிறந்தா என்னன்னு தெரியல எனக்கு, பாய் பிறந்தா அமரன் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். எனக்கு வந்து ருத்ர வைக்கணும்னு சொல்லிட்டு, if it is a boy, இல்லைனா ருத்ரா if it is a girl. Okay, next one please. November 9th. ஓ இது ஏங்க என்கிட்ட சும்மா ஒரு டேட்டா சொன்னீங்களா? இல்ல நவம்பர் 9th. பாவனியோட பர்த்டே. இட்ஸ் ஆக்சுவலி மை பர்த்டே. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, ஒரு 2 கிஃப்ட்ஸ் எங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் பர்த்டேனாலே மேரேஜ் டேட் போடுறாங்களோ இந்த ஆளுன்னு சொல்லிட்டு பசங்கிட்டலாம் நிறைய மறந்துடுவாங்களாம் டேட்ஸ் எல்லாம். அதனால நானும் அப்படி ஃபிக்ஸ்டு மேரேஜ் டேட்டையும் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஃபீலிங்ஸில் இதே மாதிரி இன்னும் இன்டர்வியூவில் கலாட்டா ஒரு குழந்தையும் நாங்கள் மடியில் வச்சுட்டு நான் ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டேன், ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஆகிட்டேன், இன்ஷா அல்லா ஆகிட்டேன்னா அப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல, உங்களோட மேரேஜ் டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது நான் முழிக்கக்கூடாது இல்லை சார்? உங்களுக்காக போது ஒரே கல்யாணம், அந்த டேட்டு கூட ஞாபகம் இருக்காதா? சரி, நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண டேட் சொல்லு. பாருங்க, பாய்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, எப்பவுமே நம்ம தான் டேட் மறக்குவோம்னு சொல்லுவாங்க. ஓ, நான் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண டேட் என்னன்னு சொல்லுங்க. சரி, அது யோசிச்சுட்டே இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல அடுத்த இன்டர்வியூல குழந்தையோட கூட இருக்கலாம், ஒரு பாப்பா வச்சிருக்கோம். எதுக்கு அடுத்த இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூலே ஒரு அழகான ஒரு குழந்தை? ஆக்சுவலி உங்க சாரிக் மேட்சிங் இருக்கு, உங்க குழந்தைன்னு சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா வேலை செய்றீங்க. அதாவது ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க இவ்வளோ நேரம், உங்ககிட்ட வந்தோடனே அப்படியே செம
ஸ்வீட்டா சாஃப்டா அப்படி ஆயிட்டாரு. யா அமீருக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப குழந்தை பிடிக்கும். நல்லா பார்த்துக்கிறது தெரியும். தெரியும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த டென்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. ஸ்வீட். ஸோ அதான் நீங்கள் என்ன அப்படியே பேச்சு ஆமா மாத்துறீங்க? அதான் ப்ரப்போஸ் பண்ண டேட் ஐயோ கேளுங்க. ஆமால 17th என்ன 17th? Jan 17th. Jan 17th. கரெக்டா? ஏ 10 வாட்டி ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆள். நான் எந்த proposal ன்னு அதுதான் எடுத்துக்கிறது? இல்லை இல்லை ஆக்சுவலி நான் பிக் பாஸ்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணல, அது அவங்க விளையாட்டை எடுத்துக்கிட்டாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே நைட் மீட் பண்ணேன் நான் அவங்கள. அப்போ உண்மையாலுமே நான் லவ் பண்ணியா உள்ள கண்டென்ட்டுக்காக பண்ணியா? கண்டென்ட்டுக்காக தானே பண்ணேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் அப்போ அங்கே இருக்கிற சின்ன சின்ன பூவெல்லாம் பொறிச்சிட்டு போய் கீழே அப்படியே முட்டி போட்டு ஐ லவ் யூ அப்படின்னு அப்படிலாம் பண்ணேன். ஏன் கிரிஞ்சாக இருக்க போதுங்க இதெல்லாம் சொல்லி. ஆஹா ஒரு பயங்கர எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரீமி ப்ரப்போசல் கிடைச்சிருக்கு. எஸ் எஸ் ஒரு பர்சனலாக கேமராஸ் இல்லாத இடத்துல வந்து ஒரு ப்ரப்போசல் கிடச்சிருக்கு எனக்கு. அச்சச்சோ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். எங்களுக்கு தெரியும் பாவனிக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் வேணும். நான் வந்து எங்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க. சொல்லிருமா உங்க வீட்லையா? கரெக்டாக சொல்கிறீங்க. அவர் அதே சொல்லுவாங்க, எதுக்கு செல்வம் வா 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அமீர் பிளானிங் பண்ணால் இப்படி இருக்க போகுது. ஆனா அது அப்படி நடக்க போறது இல்ல. ஒரு பயங்கரமான டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் நடக்க போகுது. இப்பத்துலேருந்தே பிளான் போயிட்டு நம்ம இருக்கு. கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண போகிறோம். எஸ். இல்லைங்க சீரியஸா அவங்க எல்லாம் பிளானிங் எல்லாம் போட்டு நிறைய பேர்கிட்ட பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரூஸா அப்படி எனக்கு அப்படிதான் இருக்கு, க்ரூஸில் போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த டியூன் கரெக்டாக வந்துட்டாங்க. ஆக்சுவலி பிளானிங் எல்லாம் போய் பேசிட்டெல்லாம் இருக்காங்க அவங்க. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதான் சொல்லுங்க. எப்படி இருக்க போதுன்னா அவரை கடத்திட்டு போகிறோம், என்ன நடக்குதே தெரியாது. இன்னைக்கு என்னன்னு தெரியும் போது அவங்களுக்கு அப்போ இன்னைக்கு கல்யாணமா இருந்து அப்படிதான் இருக்க போகுது. நல்லா இருக்கு. இது கூட ஒரு புதுவிதமா இருக்கு இல்லையா? மெமரபிளான வெட்டிங். இன்ஃபேக்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்லவே நியூ இயர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. சரி நான் இப்போ வரைக்கும் கல்யாணம் எப்போன்னு சொல்லும் போது எல்லாம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த இயர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் லைக் சூப்பர் ஹாப்பி. நாங்கள் 2 பேரே உட்காந்துருந்தோம். லைக் நியூ இயர்னால வி ஜஸ்ட் வேர் வாட்சிங் டிவி ஃபார் த ஃபர்ஸ்ட் லைக் 31st நைட். அதுவும் என் பிளான் தான். இல்லை நான் நினச்சேன் டிசம்பர் வரைக்கும் டைம் எடுக்கலாம், கரெக்டாக பிளானிங்ஸ் இருக்கும். பிகாஸ் எனக்கும் ஷூட்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் ஹீ ஹஸ் காட் ஒர்க்ஸ். இப்போலேருந்து கரெக்டாக டைம் பிளான் பண்ணால் நான் கூட கொஞ்சம் ஸ்லிம் டவுன் ஆகி நல்லா ஜாலியாக ஒரு செலிப்ரேஷன் ரெடி ஆகிறதுக்கு வி ஹாவ் டு மேக் பக்கா பிளான்ஸ், ரைட்? ஸோ ஐ டுக் டில் டிசம்பர். தென் ஹீ டோல்டு November 9th பிளான் பண்ணலாம். நான் என்னன்னா கிஃப்ட்டு 2 வராதோன்னு சொல்லி பயத்தில் வேண்டான்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் குழந்தைன்னு சொல்லும்போது நம்பலாமே, இப்போ நம்புகிறேன். எத்தனை கிஃப்ட்டுங்க? January 17th ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். நான் ப்ரப்போஸ் பண்ண டேக்கு அடுத்த மாதம் லவர்ஸ் டே வந்தது, அன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவங்க எனக்கு ஓகே சொன்ன நாள் வரும், அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அவங்க பர்த்டே வரும், அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இடையில தீபாவளி, ரம்ஜான், அது வேறு ரம்ஜானுக்கு நானே கண்டுக்க மாட்டேன், அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். நீங்கள் பேசாம Jan to December ஒரு மாதம் ஒரு கிஃப்ட் அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு டேட் பார்த்துக்கிட்டு அப்படிதான் போகணும் போல இதுக்கப்புறம். ஓகே சரி, ஒரு பிக்சர் இப்போ ஒன்று வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்தேன். ஐ திங்க் இங்கே விட்டது இங்கே கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி தோணுது ஒன்று. இன்னொன்று, எந்தெந்த மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பாவனி வந்து ஒரு பார்ட்னர் இதெல்லாம் தாண்டி ஒரு மதர்லி ஃபீலிங், ஒரு என் அம்மா இருந்தால் என்னை பற்றி இப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தாட் வந்த டைம்ஸ்? இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ கேன் ரீப்ளேஸ் ஹிஸ் மதர்ஸ் ஸ்பேஸ் எவர். ஏன்னா அமீருக்கு ஒரு மதர் மேலே லவ் அது ரொம்ப டிஃப்ரெண்ட். என்கிட்ட காட்டுறது எந்த லவ்னா இப்போ வரைக்கும் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் நான் ஐ எம் ஹிஸ் விமன். எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல இப்போ வரைக்கும். நான் அமீருக்கு வந்து ஒரு பொண்டாட்டியாக போகிறேன், இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்டுங்க. அமீருக்கு ஒரு டாட்டர் இருந்தால் எப்படி இருக்க போதோ என்ன அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எங்களுக்கு டாட்டர் வந்தால் கூட ஐல் பி மோர் ஜெலஸ் ஆஃப் இட் ஐ திங்க். ஸோ லைக் கிவ் மை பிளேஸ் பேக் டு மீ. அவங்கள யாருனாலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட அம்மாவை. அண்டு பாவனையும் யாருமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அது 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 அப்படியே டோட்டலாக வேறங்க. அவங்க வேற அப்படியே அவங்க அம்மா அவங்க
அவங்க இருந்தது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அதான் இல்லாதப்போ தான் தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் தான் இருந்தேங்கிறது எனக்கு ஃபீலிங்ஸாகவே இருந்ததில்லை. இப்போ தான் நான் அந்த இடத்துக்கு போகிறப்போ நான் இந்த இடத்துல தான் இருந்தேனா அப்படின்னு ஒரு தாட்டே என் மைண்டுக்குள்ளே வருது. சாப்பாடு இல்லைங்கிறது கூட எனக்கு வலிச்சதே இல்லை, கிடைக்கிறத நான் சாப்பிட்றேனே, அப்படி தான் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நான் அழுகிறேன். அது இருக்குது, ஷினோஸ் அம்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரைக்குமே அழுகிறேன். ஏன் அப்படின்னா, நான் இங்கே இருக்கேன். எனக்கு இப்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாருமே என்னை ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் என்ன எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் எப்படி என்ன பார்க்குறேன்னா, நான் இங்கே வரும்போது இத்தனை கேமரா, எனக்கு ஒரு எல்இடி வச்சு இன்றைக்கி என்னோடய அம்மா ஃபோட்டோ, நான் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபோட்டோ பக்கத்தில், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேள்வியெல்லாம் கேட்குறீங்கல்ல, இதெல்லாம் நான் ரொம்ப பெருசாக தான் என்ன பார்ப்பேன். இது வந்து எல்இடியில் என்னோடய ஃபோட்டோ வருது அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். அவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது என்னன்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு. நான் வந்து அண்ட் அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரி அவங்க தான். அது எல்லாத்துக்குமே சொந்தக்காரி அவள் தான். அண்ட் அவ்வளோதான், அவங்க தான் அவங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், அம்மாங்கிறது எப்பவுமே அம்மா. பாவனியை நான் வந்து இப்போ வரைக்குமே அவள் சொல்கிற மாதிரி ஒரு லவ்வர், ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி ஃபீலிங் நான் பார்த்தே இல்லை. எப்போவாது தான் அதுவும் பார்ப்பேன், அவங்க சாரீ கட்டியிருக்கும்போது. இல்லை, அவகிட்டே நான் அதை சொல்லுவேன். மற்ற டைம்லலாம் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிற ஃபீலிங் தான். நான் நேற்று கூட ஒர்க் வரப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்லாம் தெரியாது, எனக்கு உண்மையாலுமே அந்த ஃபீலிங் தான். அவ்வளோ நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவங்க தான் எப்போவுமே பிஸியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் என்னை இப்போ பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வந்து டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அண்டு ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். எந்த ஒர்க்குமே நான் இப்போ பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷனுக்காகவும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் முழுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இன்கம் இல்லை, என்னை பார்த்துக்கிறது பாவனி தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னை பார்த்துக்கிறது அவள் தான். அண்ட் அவள் அப்படி தானே இருக்கா, அவள் தான் நிறைய ஒர்க் பண்ணுறான். நானும் ஒர்க்கெல்லாம் போவேன். இவ வந்து டெய்லி ஷூட் இருக்கும் அவளுக்கு. அவள் 3 ப்ராஜெக்டில் வந்து சொல்லணுமான்னு எனக்கு தெரில, ஒரு 2 ப்ராஜெக்டில் அவங்க ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரிய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில். தேங்க்யூ. அண்ட் பெரிய ஸ்டார் கூடயும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதெல்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. இதெல்லாம் போனாலும் நான் ஒரு நாளோ 2 நாளோ வேலைக்கு போவேன். மற்ற நாள்லாம் உட்காந்து எழுதிட்டே இருப்பேன், மற்ற நாள் ஏதாவது யோசிச்சுட்ருப்பேன், படம் பார்த்துட்ருப்பேன். அந்த நான் ஒரு நாள் போகிறப்ப எனக்கு ஏதோ ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நான் போகிறேன், சாயந்தரம் வர வரைக்கும் இது என்ன பண்ணோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், விளையாண்டுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ரொம்ப இருக்குது அவகிட்ட. காலையில் எந்திரிக்கும் போதே நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக எந்திரிப்பேன். அவள் என் பக்கத்தில் இப்போ இருப்பாள். நைட்டு தூங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தூங்குவேன். அப்படி தான் அவர் சொன்ன மாதிரி நானே அவங்கள பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்களே. இட்ஸ் நாட் தட் இங்கே ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாங்கன்னு கிடையாது. பட் நான் இன்னைக்கு சொல்கிறேன், லைக் வாட் எவர் இட் இஸ், ஒரு ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி டைமில் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு விமன் கையில் கொடுக்கறது எல்லாமே, அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் என் அப்பா பார்த்துருக்கேன். மைட் பி நவடேஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அதெல்லாம் இப்போ எல்லாம் கேட்கவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அமீரா என்ன கேட்க மாட்டாங்க எவ்வளோ வந்திருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு. பட் ஹிஸ் ஹோல் salary, வாட் எவர் ஹீ கெட்ஸ், ஹி brings and give it to me and tells me that you keep this. That sort of man he is. So I think so ஒரு old school man ன்னு சொல்லலாம். So he's been that. So there is a support. It's without him எனக்கும் மேனேஜிங் தெரியாதும். ஸோ நீங்கள் நவம்பர் 9th அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் அதை சொல்லிட்டதுனால அதையும் ஒரு செலிப்ரேஷனாக எங்கே ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். என்னாச்சு? நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எவ்வளோ அன்லக்கின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னல் ஃபீலிங். கெட்டிங் சச் சார்ட் ஆஃப் அ கை இஸ் ஈவன் மோர் பிக் இமோஷன் ஃபார் மீ.
இதை வந்து இன்னும் அப்படியே ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு அண்ட் உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்களோட அரியாசனம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதில் நீங்கள் உட்காரணும் அப்படின்றதான் இன்னைக்கு எங்களுடைய ஆசை. ப்ளீஸ் அது கொண்டு வாங்க. ட்ராப் பண்ண வந்த ஆளு. Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisu Pisu Pillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza Nungambakam. Food partner Topi Vapa Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.